வீடியோவில் நம்ம கோர்ட்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பியூர்லி பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு 200க்கும் மேலே வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா பேசிக் பேவே உங்களுக்கு 35,400 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். ஸோ அலவன்சஸ் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே பார்த்தீங்கன்னா 72,000 கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். இந்த போஸ்ட்டுக்கு மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது SCI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த போஸ்டிங் உங்களுக்கு குரூப் பி கேட்டகரியில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 241 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் பே உங்களுக்கு 35,400 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 72,000 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒரு வேறு லெவலான சூப்பரான லைஃப் செட்டில்டு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆர்ட்ஸு சயின்ஸு BE BTech BCom இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து டைப்பிங் ஸ்பீட் வந்து 35 words per minute இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற எலிஜிபிலிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்க UR கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் SC STனா 5 years உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். OBC PWD கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குமே வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் OBC கேட்டகரியாக இருந்தால் 3 years ரிலாக்ஸேஷன். அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். PWD கேட்டகரியாக இருந்தால் 10 years வரைக்குமே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும். அது வந்து 2 மணி நேரம் நடக்கும். அந்த எக்ஸாமில் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட உங்களுக்கு கம்ப்யூட்டர் டைப்பிங் நாலேஜ் டெஸ்ட்டுமே இருக்கும். 25 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ஜெக்டிவ் டைப்பில். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 100 கொஸ்டின்ஸ் சொல்லியிருந்தாங்களா? ஸோ அந்த 100 கொஸ்டின்ஸ் எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷு, அதே மாதிரி காம்ப்ரிஹென்ஷன், ஜெனரல் ஆப்டிடியூடு, ஜெனரல் நாலேஜ். ஸோ இதிலிருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டரில் வந்து டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. 35 words per minute வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக குவாலிஃபை பண்ணணும். 10 minutes நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயுமே டெஸ்ட் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் காம்ப்ரிஹென்ஷன், பேசேஜஸ், ப்ரீசியஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் இதிலெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்கள தான் வந்து இன்டர்வியூக்கு கொண்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூமே இருக்குது. உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உங்களுக்கு 128 டெஸ்ட் சென்டர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நிறையவே உங்களுக்கு சென்டர் இருக்குது. ஓகேங்களா? www.sci.gov.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி OBC கேண்டிடேட்ஸுக்கு 1000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. நீங்கள் SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் PWD கேட்டகரியாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபா ஃபீஸ் இருக்குது.
அதோட சம் பேங்க் சார்ஜஸ் இருந்தால் அதையுமே நீங்கள் போட்டு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் நீங்கள் வந்து ஃபீஸுமே பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால ஆல் இந்தியன் சிட்டிசன் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் டைப்பிங் டெஸ்ட்டு, அப்புறம் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ. ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துருங்க. முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டாக ஆக்டிவாக இருக்க டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் SMS மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வெள்ளூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அல்லது நாகர்கோயில் இந்த லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து இருக்குது. புதுச்சேரியிலையுமே சென்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு நிரந்தரமான கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். முக்கியமாக உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து போஸ்டிங்ஸுமே கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் சுப்ரீம் கோர்ட் டெல்லியில் தான் இருக்குது. ஸோ ஜாப் லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு டெல்லியில் இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு சூப்பரான பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.